ஓசூரில் INTSC அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான INTOC தேசிய செயலாளர் KA மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து அதனை நிறைவேற்ற வலியுறுத்தி பெற்றளித்தார். இனிய பொங்கல் வாழ்த்துக்களுடன் ஓசூரில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து செய்தியாளரிடையே தெரிவிக்க விரும்புகிறேன் என்றும், போகி பண்டிகையில் எப்படி பழைய பொருட்கள் எல்லாம் எரித்து கொண்டாடுவார்களோ பழையன கழிந்து மாநகராட்சி புதியதாக இங்கு உள்ள பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார்கள் என்று தெரிவிக்க விரும்புகிறேன். ஓசூர் மாநகர பகுதியில் தூய்மைப்படுத்துவதற்காக கூறி எந்த விதமான பணிகளும் செய்யாமல் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் வைக்கிறார். பல்வேறு இடங்களில் ஏராளமான குப்பைகள் குவிந்து அப்புறப்படுத்தாமல் இருப்பதை அப்புறப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். ஓசூரில் உள்ள ஆங்கிலேயோர் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட மாவட்ட கலெக்டரின் நினைவிடம் மிகவும் மோசமான நிலைமையில் உள்ளது. இதனை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நிலைமையை சரி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் சுமார் 70% ஆகாய தாமரை படர்ந்து கிடக்கிறது. இது தொடர்பாக பலமுறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றப்படவில்லை. உதாரணமாக தேவர் செருவு என்று அழைக்கப்படும் ஏரியில் சமூக பொறுப்பின் பங்களிப்பு வயலாக தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வந்த புதுப்பித்து பராமரிக்கப்படும் பணிகள் பாதிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று துட்டு செருவு என்று அழைக்கப்படும் மிகவும் முக்கியமான ராமநாயக்கன் ஏரியில் முழுவதுமாகவே ஆகாய தாமரை செடி படர்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் அளவிற்கு உள்ள நிலையை சீர் செய்ய வேண்டும். ஓசூர் மற்றும் பெங்களூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. உதாரணமாக எனது நண்பர் முத்துசாமி என்பவரது நிலத்தை வேறு ஒருவருக்கு பட்டா போட்டு விற்கக்கூடிய சூழ்நிலையில் நடவடிக்கைகள் உள்ளன. ஓசூர் சார் ஆட்சியர் மற்றும் பதிவாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒருவரது நிலத்தை அபகரித்து வேறு ஒருவருக்கு விற்பனை செய்யும் நோக்கத்தில் பட்டாவை முறைகேடாக தயாரித்து வில்லங்க சான்றிதழ் தவறான திருத்தங்களை செய்து பத்திரப்பதிவு செய்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றார்கள். இது மட்டுமல்லாது இதே போன்று ஏராளமான பதிவு முறைகேடுகள் நடைபெறுவதில் அதிகாரிகளும் உடந்தையாக செயல்பட்டு ஆவண பத்திரிகைகளுடன் கூட்டு வைத்து கொண்டு முறைகேடு நடைபெறுகிறது. இந்த விவகாரத்தில் உடனடியாக தமிழக அரசு தலையிடவில்லை என்று சொன்னால் ஏராளமான பிரச்சனைகளை நிலங்கள் பறிபோகும் அபாயம் உள்ளது. இதே போன்று முறைகேடுகள் பாண்டிச்சேரியில் நடைபெறுவதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் இப்பொழுது இந்த பகுதிகளில் நிலங்களின் விலை உயர்ந்துள்ள காரணத்தினால் ஓசூர் பெங்களூர் பகுதிகளில் முறைகேடுகள் நடைபெறுகிறது. ஆகவே அரசு இதில் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் வன்முறைகள் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அபாயம் உள்ளது. ஏனென்றால் சொத்துக்களை இழந்தவர்கள் எந்த எல்லைக்கும் அதனை மீட்க செல்வார்கள் என்பதால் இந்த பகுதியில் சிரமம் ஏற்படும் சூழல் உள்ளது. இந்த ஆண்டு வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மனகாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரசூடேஸ்வர மலை திருக்கோவிலில் தேர் திருவிழா நடைபெற உள்ளது. அன்றைய தினம் சந்திர கிரகணம் நடைபெற உள்ளதால் திருத்தேரோட்டமானது காலை 6 மணிக்கு துவங்கி நடைபெற உள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு முன்பு அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொண்டு உற்சவ மூர்த்தி கோவிலுக்குள் செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் நிகழ்ச்சி காலையிலேயே துவங்கப்படுகிறது. எனவே பொதுமக்களும் பக்தர்களும் குறிப்பாக அன்னதானம் செய்பவர்களும் முன்கூட்டியே திருக்கோவிலுக்கு வருவதை தந்து நண்பர்கள் 12 மணிக்கு முன்பே அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும். மேலும் மாநகரில் பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வாறு அந்த பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர்களின் பணியாளர்களாக குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பணியாளர்கள் செய்கிறார்கள். இவர்கள் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதாள சாக்கடை பணிகள் தொடர்பாக எந்தவித அந்தந்த பகுதிகளில் அறிவிப்பு பலகைகளையும் வைப்பதில்லை. பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. எனவே மேயர் இந்த விவகாரத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அப்போது அவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.